அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம காயல்பட்டினம் நெய் சோறும், காயல்பட்டினம் கலரி கறியும் செய்ய போறோம். ஒரு கப்ல ஒரு 20 to 25 பாதாம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறின பிறகு தோல ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 10 to 15 முந்திரியவும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 2யும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கேஜி மட்டன கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, நல்லா பெரட்டி வச்சிருங்க. இதுல தயிர் சேர்க்கும்போது, அதுல உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, கெட்டியான தயிர சேர்த்துக்கோங்க. இத மேரினேட் பண்ணி 1 ஹவர் அப்படியே வச்சிருங்க. இந்த மட்டன் தயிர்ல நல்லா ஊறுறனால, வெந்த பிறகு நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்த அடுப்புல வச்சு சூடானதும், தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ரம்ப இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வந்ததும், நான் நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயத்தையும், காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குறேன். பிறகு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, அதையும் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி, அதனுடைய பச்சை வாசனை போன பிறகு, கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, நல்லா கலந்து விடுங்க. பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் நல்லா வதங்கி, அதனுடைய பச்சை வாசனை போன பிறகு, ஏற்கனவே நான் தயிர்ல ஊற வச்சிருக்கிற மட்டன இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மட்டன், மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அடுப்ப சிம்ல வச்சு, மட்டன ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. அப்பப்போ திறந்து அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மட்டன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, கசகசா பேஸ்ட்ட இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பிறகு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அதையும் கலந்து இதுல சேர்த்து சிம்ல போட்டு கறி வேகுற வரைக்கும் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாதாம், முந்திரி பேஸ்ட்ட கறி ஒரு 95% குக் ஆன பிறகு கடைசி ஸ்டேஜ்ல சேருங்க. இல்லன்னா குழம்பு ரொம்ப அடி பிடிச்சிரும். நமக்கு காய்பட்டினம் களரி கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இத நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம காயல்பட்டினம் நெய் சோறு செய்ய போறோம். இந்த நெய் சோற கல்யாண விருந்துகள்ல செய்வாங்க. குக்கர் அடுப்புல வச்சு சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திரப்பூ, ரம்ப இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். பிறகு காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போன பிறகு நான் தயிர தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கெட்டியா எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு 4 டம்ளர் அரிசிய 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அத வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி அளந்து இதுல நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வேக விடுங்க. பிறகு விசில் நின்னதும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு விசில ஓபன் பண்ணிட்டு குக்கரை திறங்க. இப்ப நமக்கு காயல்பட்டினம் நெய் சோறு சூப்பரா வாசமா ரெடி ஆயிருச்சு. இந்த நெய் சோறையும் களரி கறியவும் நீங்க ஒரு டைம் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.